சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கடகம் ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறப்போகிறது, அதாவது விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பா நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விதிப்படி நடக்கக்கூடிய விஷயத்த யாராலும் மாற்றவே முடியாதுங்க. கடவுளே நேரில் வந்து சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடப்பதை தடுக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாம். ஸோ கடகராசினியர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில அப்படி என்ன ஒரு விஷயம் நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. கடகம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்க போகிறதா இல்ல பாதகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை நம்ம கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். கடகம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதி அளவு பாதிப்புகளை நீங்க தவிர்க்க முடியும். தொழில் வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, நட்பு சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப சூழ்நிலை, வேலை சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு காதல் செய்யக்கூடிய விஷயங்கள் என அனைத்து தகவலுமே உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு நீங்க பயன்பெறுங்க. கடகராசி நேயர்கள் கடந்த 2 வருடமாகவே பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்துல நிறைய மன வருத்தத்தை சந்தித்து வந்திருப்பாங்க. ஸோ அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன வருத்தம் அனைத்துமே இப்ப பிறக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் கண்டிப்பா தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமையலாம். மன வருத்தத்தில் இருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய கடகராசினியர்கள் அப்படின்னு உங்களை தெரிவிக்கலாங்க. அதாவது மன ரீதியா குடும்பம் ரீதியா நிறைய கஷ்டங்களை துன்பங்களை கண்டிப்பா கடகராசில இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா அனுபவித்து வந்திருப்பாங்க. ஸோ அவர்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஒரு காலகட்டமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம். கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பாசிட்டிவான பலன் நிச்சயமா உங்களுக்கு கருத்திருக்கு. அந்த பாசிட்டிவான பலன் பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுகளையோ அல்லது சராசரியை விட சற்று சிறந்த முடிவுகளையோ உங்களுக்கு தரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்கும், எதிர்பார்க்காத திருப்பங்களும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடகம் ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் இந்த காலகட்டம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாதகமான மாற்றத்தை உங்களுக்கு பெற்று தரலாம். வேலை வாய்ப்பு ரொம்ப நாளாக தேடி கொண்டிருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு நீங்க நினைத்தபடி ஒரு புதிய வேலை புதிய சம்பளத்துடன் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த நேரம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளலாங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்களை புகழக்கூடிய வாய்ப்புகளை அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ வேலை ரீதியாக உங்களுக்கு பாசிட்டிவான நன்மைகள் உண்டாக இருக்கு. தொழில் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசினால் 7ஆம் வீட்டின் அதிபதியான சனியின் நிலையும் அது மட்டும் இல்லாமல் வியாபார காரகமான புதனின் நிலையும் கருத்தில் கொண்டால் பலன்கள் உங்களுக்கு சராசரியான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்க போகிறது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. அந்த மாற்றமானது பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறது. 10வது வீட்டின் அதிபதியின் சாதகமான நிலை மிகவும் நல்ல பலனை உங்களுக்கு பெற்று கொடுக்கலாங்க. ஸோ இந்த காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமைய போகிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க போகிறது. மாணவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் இந்த நேரம் மிகவும் சாதகமாக தெரிகிறது. சிறிய பின் அடைவுகளை தவிர நீங்க பொதுவாகவே உங்களுடைய இலக்குகளை நோக்கி செல்லும் போது கண்டிப்பா அதன் மூலம் மிகுந்த பாசிட்டிவான பலனை நீங்க பெறலாங்க. ஸோ உங்களுடைய இலக்குகளை நீங்க சிதற விடாமல் படிப்பில் மட்டுமே செலுத்து வந்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவிற்கு புதிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரும்.
சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கூட கிடைக்கலாங்க. சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் நினைத்தபடி ஏதாவது ஒரு கல்லூரியில் பயிலக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம். குடும்ப விஷயங்களில் சில சிக்கல் ஏற்படலாம். எத்தனை சிக்கல் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதை முக்கியமா சமாளிக்க வேண்டுங்க. ஏன்னா குடும்பத்துல பெரிய அளவுல பிரச்சனை வந்தால் நிம்மதி கண்டிப்பா இருக்காது. இதனால உங்களுக்கு மனக்குழப்பம், தூக்கமின்மை, அதாவது இந்த மாதிரி சந்தோஷமான நிலையே உங்க வாழ்க்கையில இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படுங்க. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது கடகராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்றவர்களிடம் நீங்க சொல்லும் போது கண்டிப்பா அவர்கள் மூலம் ஏதாவது குழப்பங்கள் உங்களுக்கு வரலாம். இதனால உங்களுடைய குடும்பத்திலும் பிரச்சனை எழலாம். ஸோ மற்றவர்களிடம் நீங்க சொல்லாமல் இருப்பது, ரகசியமாக வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நேரம் குடும்ப விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக கையாளுவது அவசியமா சொல்லியிருக்காங்க. நீண்ட காலத்திற்கு எந்த அசுப கிரகத்தாலும் பாத்தீங்கன்னா நேரடியாக பாதிக்கப்படாததால் வீட்டு விஷயங்களில் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம். காதல் உறவுகளுக்கு பொறுப்பான கிரகமான சுக்கிரன் நீங்க ஒருவரை ஒருவர் சந்தேகிக்காமல் ஒருவரை ஒருவர் நம்பி செயல்படுவது இந்த நேரத்தில் அவசியம். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இருவரும் புரிந்து கொண்டு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீங்க தவிர்க்கலாம். புரிந்து கொண்டு செயல்படுவது முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஒரு சாதகமான காதல் வாழ்க்கை இந்த நாள் உங்களுக்கு உறுதி செய்யலாம். திருமண வாழ்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கடகராசினியர்களுக்கு சாதகமா இருக்கிறது. திருமண வாழ்க்கையில பெரிதாக எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. 7வது வீட்டின் அதிபதியான சனி நீண்ட காலமாக சராசரி நிலையில இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் பார்த்தீங்கன்னா சில புரிதலை பயன்படுத்தி உங்களுடைய திருமண வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனையை ஏற்படுத்தாது. இதனால நீங்க சந்தோஷமாக நிச்சயமா வாழலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க சாதகமாக செயல்படுவது அவசியம். அதே சமயம் சேமிப்பு விஷயத்துல ஒரு கண் வைப்பது முக்கியமா சொல்லியிருக்காங்க. சேமிப்பை எடுக்காமல் செலவுகளை பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய அளவுல உடல்நல பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படாது. உடல் நலத்துல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கிறது. இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இல்லைங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கு, பண வரவுலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு, ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்க போகிறது. மிகுந்த ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக கடகராசினியர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா அமைகிறது. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரி விளைவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து பயனடைந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.